சின்ன பள்ளிவாசல் தொழுகை முடிஞ்சு எல்லாமே கபர்ஸ்தான் சொல்லக்கூடிய ஏரியாவுக்கு போய்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு மரியாதை செலுத்தும் முகமாக எல்லாரும் இப்போ சின்ன பள்ளிவாசல்லேருந்து போய்கிருக்காங்க. இதனை தொடர்ந்து பெரிய பள்ளிவாசல்ங்கிற கூடூரில் மத்திய இடத்துல இருக்கின்ற பள்ளிவாசலில் வந்து தொழுகை நடைபெறும். இந்த தொழுகை அடுத்து அவங்களும் இதே போல் ஊர்வலமாக அந்த இடத்துக்கு போவாங்க. போய் அங்கே இறந்தவர்களின் சமாதியிலிருந்து துவா செய்து அவங்களையும் இந்த பண்டிகையில் வந்து இணைக்கும் முகமாக அவங்க இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு நிகழ்வை செஞ்சு கொண்டு இருக்கிறார்கள். இன்னும் இந்த பள்ளிவாசல் இன்னும் தொழுகை முடியவில்லை. இந்த தொழுகை முடிஞ்சவொடனே அதையும் எடுத்துகிட்டு நேராக நம்ம அங்கே போகலாம். கபர்ஸ்தான் போய் கபர்ஸ்தானில் எப்படியெல்லாம் வழிபடுறாங்க, என்ன செய்கிறாங்க அப்படிங்கெல்லாம் நம்ம நிகழ்வை எடுத்து மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக இதை வந்து கொண்டு வரணும். ஆனால் ஆமாம், நம்ம எல்லாமே நம்ம இறந்தால் அவங்க அதோடு முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காம மீண்டும் அவங்களை நினைவுக்கு ஒரு முகமாக அவங்க அனைவரையுமே போய் பார்த்து செய்வாங்க. அதே போல் நிகழ்வு தான் அந்த சின்ன பள்ளி வாசலில் வந்து தொழுகை முடிஞ்சிட்டு பெரிய பள்ளி வாசலுங்கிற ஒரு ஏரியாவில் வந்து அவங்களையும் வரவேற்கும் முகமாக இந்த நிகழ்ச்சியை செஞ்சு கொண்டிருக்காங்க. அவங்களும் இப்போ வந்துக்கிட்டு இருக்காங்க, இப்போ வருவாங்க. இன்னும் 2-3 நிமிடத்தில் வந்து பள்ளிவாசல் வந்து அவங்களும் வந்து சேருவாங்க. சேர்ந்துட்டு அன்பை ஒருவருக்கொருவர் அன்பை பகிர்வாங்க. சொல்லுங்க ஜி, எப்படி இருக்குது? எப்படி நிகழ்வு 30 நாள் நோன்பு எடுத்துறீங்க? இந்த நிகழ்வு மிக சிறப்பான நிகழ்வு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி டவுன் பெரிய பள்ளி நம்ம அமீனியா பள்ளி ஒன்றிணைந்து எல்லாருமே நம்ம முன்னோர்கள் நல்லடக்கம் செய்யப்பட்ட கபர்ஸ்தானுக்கு சென்று அவர்களுக்காக வழிபடக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கிறோம். எல்லாத்துக்குமே ஒரு சந்தோஷமான நாள் இன்றைய நாள். ஓகே, வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுடைய கருத்து கேட்போம் எப்படின்னு சொல்லி. ஜி சொல்லுங்க ஜி. அனைத்து இஸ்லாம் சமுதாயத்திற்கும் அனைத்து இந்திய பெருவெளி மக்களுக்கும் ரம்ஜான் தின நல்வாழ்த்துக்களை இந்த கூடலூர் அமீனியா பள்ளியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பார்த்தீங்களா, இதுதான் வந்து பெரிய பள்ளி வாசல்ங்க இருப்பாங்க. இந்த பள்ளியில் இருந்தால் இன்னும் வரல, அவங்களுக்கு தான் எதிர்பார்த்துக்கிட்டு அந்த சின்ன பள்ளி வாசல் வந்து இங்கே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் ஒரு சில நிமிடங்களில் வந்துடுவாங்க, எதிர்பார்க்கிறோம். வந்துடுவாங்க. ஒருத்தருக்கு ஒருவர் அன்பை பரிமாறிக்கூடிய ஒரு நல்ல ஒரு விஷயமா இது இருக்குது. ஜி சொல்லுங்க ஜி, ரம்ஜான் வாழ்த்துக்கள் சொல்லுங்க. 30 நாள் நோன்பு எடுத்துறீங்க, அதனோட பயன் சொல்லுங்க பார்க்கலாம் எப்படி இருக்கு? ரம்ஜான் மாதத்தின் 30 ரம்ஜான் முழுவதும் நோன்பு இருந்து இறைவனுக்காக ரம்ஜான் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவர்களுக்கும் ரம்ஜான் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது. நான் 30 நாள் நோன்பு இருந்து விரதம் இருந்து அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி இந்த நோன்பை நோட்டிருக்கின்றோம். இந்த ரமலான் வாழ்த்துக்களை அனைவர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜஸாக்குல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஐயா சொல்லுங்க 30 நாள் நோன்பு எடுத்துறீங்க. 30 நாள் நோன்பு எடுத்துட்டு 31 நாள் பண்டிகை கொண்டாடுறீங்க. இதனோட பயனை சொல்லுங்க. இன்றைக்கு ஈகை திருநாளை முன்னிட்டு உலகமுள்ள இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்கள் சந்தோஷமாக இந்த ரம்ஜான் பண்டிகை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். ரம்ஜான் பண்டிகை பொறுத்தவரையில் எல்லோருக்கும், இல்லாதவருக்கு உதவ வேண்டும், தர்மம் செய்ய வேண்டும், வறுமை உள்ளோருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த ஈகை திருநாள் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள். அனைத்து இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் மற்றவர்களுக்கும் கூடலூர் ஜமாத் சார்பாக
மனமார்ந்த ஈகை திருநாள் வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்த்துக்கள். பாருங்க அத்த பள்ளிவாசல் வந்துட்டு இருக்காங்க. அவங்களையும் நம்ம கேட்போம் எப்படி இருக்குது என்னங்கிறது. இப்போ பெரிய பள்ளிவாசல் வந்து சின்ன பள்ளிவாசல் வந்து இன்னைக்கு கபர்ஸ்தான் போய் கொண்டு இருக்காங்க. அவங்களையும் இப்போ எல்லாம் வரவேற்று அவங்களையும் கருத்துக்களை கேட்டு பரிமாற இருக்கின்றோம். வாங்க ஜி, வாங்க இருப்போம். அண்ணா வாங்கண்ணா, வியாபாரி சங்கத்தோட தலைவர் வந்திருக்காரு. பார்த்துட்டு ஒரு பேட்டி காணுவோம். அண்ணா வாழ்த்துக்கள் சொல்லுங்கண்ணா. வாழ்த்துக்கள் சொல்லுங்க. ஈத் முபாரக் வாழ்த்துக்கள் சொல்லுங்க. ஈத் முபாரக், எல்லாருக்கும் ரம்ஜான் வாழ்த்துக்கள். ரைட்.